மாக்காப்பா மேல ஈசிஆர்ல பெண்கள் கிட்ட தப்பா நடந்த ஏகப்பட்ட பேர் எனக்கு வீடியோ ஆதாரம் தரம்னாங்க. ஓகேங்களா? மாக்காப்பா ஈசிஆர்ல பெண்கள் கிட்ட தப்பா நடந்த வீடியோ எல்லா பேரும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது, ஏகப்பட்ட பேர் அந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்லி எனக்கு சொன்னாங்க. அவரோட சொந்த விஷயம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க இல்ல நீ அந்த வீடியோவை ஷேர் பண்ணு, ஷேர் பண்ணிட்டு பேசு. மாக்காப்பாவுக்கு குடிச்சா தாய்க்கும் தரத்துக்கு வித்தியாசமே தெரியாதுங்க. மாக்காப்பாக்கு குடிச்சு தாய்க்கும் தரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா? ஏண்டா டேய், பிக் பாஸ்ல நீ பார்வதிய தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்ட ஆள் தானடா நீ. அப்ப என்ன நீ குடிச்சிருந்தியா? குடிக்காமையே தங்கச்சின்ற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்ட, அப்ப எங்க உனக்கு வித்தியாசம் போச்சு? இதுக்கப்புறம் அவன் புகழன் மாக்காப்பாவை பயங்கரமா கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்கேன், அதை நீங்க எப்ப கேட்கலாம். இதே புகழ் ஓகேங்களா, இதே புகழ் ஒயின் ஷாப்ல தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்காம மலேசியாவில் அடிச்சு ஒயின் ஷாப்ல உட்கார வச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் காசு கொடுத்து 2000 வெள்ளி கொடுத்து கூட்டு போனாங்க. இது எல்லாமே உண்மையான நடந்த சம்பவங்கள், சத்தியமான சம்பவங்கள். இவங்கெல்லாம் என்னை பத்தி பேசுறானுங்க. ஓகேங்களா? ஸோ என்னை தாக்குனது உண்மை, இரும்பு ராடால எரிஞ்சது உண்மை. மக்களே, அவங்க திருப்பி நாங்கள் பதில் கொடுக்குறீங்க, உதவியே பதில் கொடுக்கல. நான் நிறைய இடங்கள்ல இந்த விஷயத்த சொல்லி பேட்டி கொடுத்து உண்மையை எக்ஸ்போஸ் பண்றனால இவங்க அந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேங்களா? மாக்காப்பா அண்டாக்கா கசம்ல நான் கடவுள் மேல ஆணியா, நான் படிச்ச படிப்பு மேல சத்தியமா சொல்றேங்க, உள்ள உட்காந்து மாக்காப்பா தண்ணி அடிச்சார், அவர் கூட நான் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா அவரும் பக்கத்து ரூம்ல இருந்துச்சு, ஏதோ பேசுறதுக்காக போனேன். அண்டாக்கா கசம்ன்ற ஷோல மாக்காப்பா விஜய் டிவி உள்ள ப்ரொடக்ஷன் ஹவுஸ்குள்ள தண்ணி அடிச்சது நானே என் கண்ணால பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ அப்பவே தண்ணி அடிச்சிருந்தா அப்படி. ஓகேங்களா? நான் திருப்பி சொல்ல வரேன், எனக்கு மக்கள் கிட்ட இவங்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அந்த போதை தெளிஞ்சு அந்த உடனே பிளட் டெஸ்ட் பண்ணியிருந்தா மாகாவை பற்றி தெரிஞ்சிருக்கும். 2-3 நாள் கழிச்சு ஏன் இவர் இவ்வளோ பெரிய வீரமானவர். ஓகேங்களா? நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அன்றைக்கே ஸ்டேஷன் வர வேண்டியதானே. திருப்பியும் சொல்ல வரேன், நீங்கள் காசு வாங்கிக்கங்க, அந்த பிரச்சனையை விட்டுருங்க, காசு வாங்கிக்கங்கன்னு என்னை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாங்க. இதுதான் நடந்து. காசு வாங்கிக்க, இந்த பிரச்சனையை விட்டுன்றாங்க. எனக்கு பணம்லாம் மேட்ரு கிடையாது, எனக்கு தன்மானம் தான் முக்கியம். நான் போன ஒரு நாள் ஷூட்டுக்கான வேலைக்கான காசு மட்டும் தான் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி புகழுமே பெண்கள் கிட்ட தப்பா நடக்கிற ஒரு ஆளு, ரவுடிகளோட சவகாசம். புகழ் திருப்பி சொல்ல வரேன், புகழ் வாய்ப்பை பத்தி பேசுற அப்படி போன படம்லாம் ஃபிளாப்பு. ஓகேங்களா? என்ன டெலிவிஷன்ல பண்றவரு அதே தான், இல்லை நடிக்கவே தெரியல. ஓகேங்களா? அதனாலதான் இன்னளவும் மாக்காப்பாவும் புகழும் மதிப்பே இல்லாம இருக்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்கள் கிட்ட புகழ் நிறைய இடங்களை தப்பா நடக்கிறது, அத்துமீறது ஒரு ஆள் ரெண்டு ஆள்ல ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. மலேசியாவிலேயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மலேசியாவில் போயுமே பெண்கள் கிட்ட அத்துமீறது, தண்ணி அடிச்சுட்டு ஒயின் ஷாப்ல அடிச்சு உட்கார வச்சாங்க. இப்பயே சொல்ல வரேன், மாக்காப்பான்றவனுக்கு தாய்க்கும் தரத்துக்கு வித்தியாசம் தெரியாதா? தண்ணி அடிச்சு அவன் கருப்பு கண்ணாடி போடுறதே அதுக்காக தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு என்னையே தப்பு சொல்லி இந்த விஷயத்தை திரும்ப பார்க்குறாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வரல? நான் கேட்குறேன். நான் வீட்டுக்கு வந்தோடனே இவருக்கு வீரம் வந்துருச்சான். 50 பேர் 60 பேர் அங்கே டெக்னீஷியன்ஸ் இருந்தாங்க. எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும், ஹார்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? 50 பேர் 60 பேர் இருந்தாங்க. என்னதான் அவங்க வயிற்று பிழப்புக்காக அவங்க நம்மளை பற்றி தப்பாக சாட்சி சொன்னாலும் இறைவன் இருக்காரு, அந்த இறைவன் கண்டிப்பாக தண்டனை பண்ணுவார். ஓகேங்களா? கானா உணவு என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றியும் தப்பாக பேசி பிரச்சனை ஆரம்பிச்சு அவன் தான். புகழுக்கு நான் போன உடனே பிடிக்கலங்க, மூஞ்சி செத்து போச்சு பொறாமையில். ஓகேங்களா? புகழ் என்னத்தை நடிச்சுட்டு அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. மாக்காப்பா அவன் வயசுக்கு, ஓகேங்களா, குடி போதையில தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியாத மாதிரி இரும்பலாட்டை வச்சு எரிஞ்சது உண்மைங்க, அது சத்தியங்க. நான் பொதுமக்கள் முன்னாடி சொல்கிறேன், அடிக்கடி டாக்டர் திவாகர்னு சொல்கிறேன். நான் படித்த படிப்பு மேலே சத்தியமாக சொல்ல வரேன். புகழுக்கு நான் படித்த படிப்பு பிபிடி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி, 3 வேளை சாப்பாடு போட்டது. அந்த படிப்பு மேலே அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த பிரச்சனை நான் தான் பாதிக்கப்பட்டேன், காசு வாங்கிக்கிட்டு இந்த பிரச்சனையை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மாக்காப்பா ஆள் வச்சு சொன்னது. ஓகேங்களா? நான் படித்த படிப்பு மேலே சத்தியமாக சொல்ல வரேன். கானா உணவு என் குடும்பத்தை பற்றி தரக்கரவாக பேசுனது உண்மை. ஓகேங்களா? புகழ் என் மேலே பொறாமப்பட்டது உண்மை. ஓகேங்களா? மாக்காப்பா அந்த கம்பியை வச்சு எரிஞ்சது உண்மை. நான் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும். தேவைப்பட்டா மாக்காப்பா மேலே திருப்பி சட்ட நடவடிக்கை எடுப்போம். ஓகேங்களா? ஸோ பிரச்சனை நடந்த அன்னைக்கு ஆஜராகாமல் 2 நாள் 3 நாள் அன்னைக்கு ஆஜரே ஆக மாட்டேங்கிட்டாங்க. ஏன்னா தப்பு இருக்குல்ல. திருப்பி சொல்ல வரேன், மாக்காப்பா போன்ற மதுவெறி பிடிச்ச மிருகங்களை, ஓகேங்களா, பொதுமக்களுக்கு முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டணும். ஓகேங்களா? என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு இப்போ நிறைய பிளாஸ்ட் ஆயிடுச்சுல, எல்லா சேனலுக்கும் நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். அதனால 3 நாள் கழிச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகிறான். ஏன் நான் இருக்கிறப்ப ஆஜராகலை? எனக்கு புரியவே இல்லை. நான் இருக்கிறப்ப ஆஜராகலை. பாலிமர் சேனலில் பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. எல்லாரும் அமைதியாக வர்றாங்க. ஸ்டேஷனில் வர்றப்பே காணா உணவும் புகழ் இப்படி முறைச்சிக்கிட்டு திமிராதாங்க வந்தாங்க. உள்ளே ஒரு வீடியோ போட்டுருவேன். நான் திருப்பி சொல்ல வரேன், மலேசியாவில் தண்ணி அடிச்சுட்டு காசு கொடுக்காம அடித்து உட்கார வச்சவங்க தான் அந்த புகழ். ஸோ நிறைய இடங்களில் பெண்கள்கிட்ட அத்துமீறது, பிரச்சனை பண்ணுறது, இந்த வேலைகளை செய்கிறது எல்லாமே புகழ் தான். நான்
கண்ணியமாக தான் அங்கே நடந்தேன். யாருக்கிட்டையும் குக் வித் கோமாளி ஷோவில் பிரச்சனை நடந்தது வந்து கானா வினோத் என்னை திட்டினால, ஓகேங்களா. கானா வினோத்தும் புகழும் ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் என்ன கம்யூனிட்டினே எனக்கு தெரியாது. வேணும்னே எப்பயுமே கானா வினோத் யார் கூட சண்டை போட்டு இந்த மாதிரி ஜாதி கம்யூனிட்டியை தான் வெப்பனா எடுப்பாங்கன்றதை நான் நேற்றே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன். கானா வினோத்தும் சரி, புகழும் சரி, மாகாப்பா ஆனந்தும் சரி, 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. டக்குன்னு யார் கூட சண்டைனா அந்த கம்யூனிட்டி ஜாதியை வெப்பனா எடுக்கிறாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். எனவே தர்மத்தின் வாழ்வுகனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். புகழ்லாங்க தண்ணி அடிச்சுட்டு அடி வாங்கி ஒயின் ஷாப்பில் உட்கார்றாரு. மாக்காப்பாவுக்கு தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய சிகரெட் வச்சு அதில் கஞ்சாவை அடைச்சு கஞ்சா குடிக்கிறவர்னு எனக்கு ஏகப்பட்ட மாக்காப்பா மாதிரியும் புகழ் மாதிரியும் கானா வினோத் மாதிரியும் கஞ்சா அடிக்கிறவங்களுக்கும் எனிவேங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்ற மாதிரி இத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அநியாயம் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். தேவைப்பட்டா அவங்க மேலே கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பேன். மாக்காப்பாவாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், ஓகேங்களா. அந்த அந்த இடத்துல பிரச்சனை நடந்துச்சுன்னு ஒரு காரணத்துக்காக, ஓகேங்களா, இது மாக்காப்பாவுக்கோ புகழுக்கோ பண்ணாங்கன்னா அந்த தெய்வத்துக்கே செய்கிற அது ஒரு தப்பாகும். எல்லார்கிட்டையுமே நான் வந்து பேசி 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 கண்டென்ட் பண்ணிக்கிறோம் தான் சொன்னேன், ஓகேங்களா. என்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்க மாக்காப்பா ட்ரை பண்ணுற அப்படி கண்டிப்பாக இதுக்கு கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மாக்காப்பா தண்ணி அடித்தது உண்மை, ஷோவில் தண்ணி அடிக்கிறது உண்மை. அதை தெரியாமல் இருக்கிறதுக்காக கருப்பு கண்ணாடி, அதாவது ஷோ டைமில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி அடிக்கிற அப்படி. அண்டாக்கா கசம் முடிஞ்ச உடனே அந்த மீனாட்சி தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், மாக்காப்பா பக்கத்தில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன் நான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்கள். சேனல் உள்ளேயே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயே அவர் உட்காந்து தண்ணி அடித்தார், ஓகேங்களா. நானே என் கண்ணால் பார்த்தேன் அண்டாக்கா கசம் ஷோவில், ஓகேங்களா. யாரோட வளர்ச்சியும் தடுக்க முடியாது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணுமனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், ஓகேங்களா, சேனல் மேலே பகையை ஏற்படுத்தி விடணும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் திருப்பி சொல்ல வரேன், ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் சேனலே நான் எந்த தப்பு சொல்லவில்லை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே கானா வினோத் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் புகழ், அதுக்கப்புறம் மாக்காப்பா. இது அன்னைக்கே ஒத்துழைச்சிட்டேன். அன்னைக்கே மாக்காப்பா போலீஸ் ஸ்டேஷன் வரல, ஏன் பயப்படணும்? என்ன பயம்? அன்னைக்கே உட்காந்தா மெடிக்கல் மாமு போட்டு செக் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் வரவே இல்லை. திருப்பி சொல்ல வரேன், மாக்காப்பா வந்து பார்த்தீங்கன்னா குடிபோதை மது போதை கொண்ட ஒரு மிருகம். தண்ணி அடிச்சுட்டு அவர் ஈசிஆரில் பண்ண கூத்தி எல்லாம் தெரியும். விஜய் டிவி உள்ள அவர் தண்ணி அடிச்சதை நானே என் கண்ணால், எங்கள் தொழில் தாங்க முக்கியம். உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு தொழிலில் கொடுத்த ரூமில் போய் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஒரு மனுஷனே கிடையாது. மதுன்னு வந்துட்டாலே அவங்களுக்கு எல்லா பழக்கங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். தாய்க்கும் தாருக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுக்கு அதே மாதிரி தாங்க புகழும். ரவுடிகளோட உள்ள சவகாசம், ஓகேங்களா. புகழுக்கு வந்து ரவுடிகளோட சவகாசம் ஜாஸ்தி, ஓகேங்களா. அதே மாதிரி புகழ் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் மட்டும் இல்லை, இங்கே நிறைய வந்து பெண்கள் விஷயத்தில் அவர் ரொம்ப தப்பானவன்றது நான் நிறைய கேள்விப்பட்டேன். சேம் கானா வினோத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கே இல்லை, ஓகேங்களா. பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறப்பே அவர் பெண்களில் என்னென்ன பண்ணார், என்னென்ன பேட் டச் பண்ணாருன்றதை நிறைய பேர் எடுத்து வீடியோ போட்டிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ சொல்லவே தேவையில்லை. எனிவே அரசன் அன்று கொள்வான் தெய்வன் என்று கொள்ளும். நம்மளை பற்றி பொய்யான பிரச்சாரம் பரப்புகிறாங்க. தேவைப்பட்டால் மாக்காப்பா மாரி நான் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பேன் நம்ம மக்களே. அதான் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை நடக்கிற அன்னைக்கு வராமல் 2-3 நாள் கழித்து வந்து அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட நபர்களாக இருப்பாங்க. இவங்களை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறணும், ஓகேங்களா. மக்கள் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நன்றி மக்களே. இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு விஜய் டிவி அவங்களோட சேனலுக்கு கூப்பிட்டு ஷோ பண்ணதுக்கு இப்போ நல்லா வச்சு செய்கிறேன். இது அவங்களுக்கு தேவைதான். இப்போ புகழாக இருக்கட்டும், மாக்காப்பாவாக இருக்கட்டும், இவங்களோட கேரக்டர் எல்லாத்தையுமே அசசினேட் பண்ணிட்டு இருக்கான். இது போக அங்கே இருக்கிற எல்லா பேத்தையுமே ஒன் பை ஒன்னாக அவன் பண்ணுவேன். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.